ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி அருமையான ஒரு க்ரீன் பீஸ் கறி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாதத்தை கூட அருமையாக வச்சு சாப்பிட்லாம். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு மசாலா கறி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஸ்பைசி சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்குங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலே நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே நல்லா வந்துருச்சு, இருந்தாலும் நல்லா சேர்த்து விட்ருங்க. அடுத்து ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து சிறிதளவு கரம் மசாலா இதை மட்டும் சேர்த்துட்டு இதே ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, எல்லா இடத்துலையும் வர மாதிரி. அடுத்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வேக வச்சு நல்லா கட் பண்ணி மசிச்சு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், சூப்பராக கொதித்து அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கமகமான வாசனை. கடைசியாக அதில் கொஞ்சம் நல்லா இடித்த ஜீரகமும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்குங்க. அடுத்து கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கும் போதே பாருங்கள் கமகமான அருமையாக இருக்குது. பார்க்கணும் போலே சாப்பிடணும் போலே இருக்குது. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலில் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.